Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 583 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம வாலண்டியரா யாருக்காவது போய் உதவி பண்ண போய் அந்த இடத்துல அதனால ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருப்போம்ல. நிறைய பேர் இந்த ஒரு சம்பவத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனை நார்மலான ஒரு பிரச்சனையா இல்லாம ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா அந்த இடத்துல இருந்து எப்படி நீங்க தப்பிப்பீங்கன்றது என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கொடைக்கானல்ல இருந்து ராம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த நிகழ்வை பற்றி இப்போ நினைச்சா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது ப்ரோ. கடந்த 22 வருஷமா யாருக்குமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்னப்பா நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கதைக்குள்ளே வருவோம். ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் சேர்ந்தவருங்க. அவர் வந்து படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்காக எங்கே வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகரத்துக்கு தான் வந்திருக்காரு. சென்னை மாநகரத்தில் ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ எவ்ரி 3 months ஒன்ஸ் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு 4-5 நாள் லீவை போட்டுட்டு நம்மளுடைய ஊர் வாசம் மறந்து போயிடக்கூடாது இல்லையா, அதனால இவர் வந்து ஊருக்கு போயிட்டு வருவாராம். ஸோ இவருடைய குடும்பத்தில் அவங்க அப்பா, அம்மா, தம்பி, ராம் 4 பேர் இருக்காங்க. ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க. கோகுலுக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவருடைய பேர் கௌதம். இவங்க 2 பேர் ஏன்பா கதைக்குள்ள வராங்க அப்படின்னா இந்த கதையே இந்த 3 பேரை சுற்றி தான் நகர போகுதுங்க. ஸோ இவர் வந்து 2 வருஷம் இந்த மாதிரி சென்னையில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த 2 வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போயிட்டு வருது ஒரு சகஜமாகவே இருந்திருக்குங்க. ஊருக்கு போகும்போதெல்லாம் ராம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாராம். குறிப்பாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப அட்டூழியத்தனம்லாம் பண்ணுவாராம். அவங்களுடைய ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸில் தாங்க இருந்தது. ஸோ இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவனுக்கு பொறுக்காது இல்லையா, என்ன இவன் ரொம்ப காலமாக சந்தோஷமாகவே இருக்கிறானே, இவனுடைய வாழ்க்கையில் ஒரு செக் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவன் யோசிப்பாப் இல்லையா. அந்த மாதிரி யோசிச்சு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையோடைய ஸ்டார்ட்டே எங்கன்னு கேட்டிங்கன்னா ராமுடைய தாத்தா படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருதுங்க. ஐயோ தாத்தா படுத்த படுக்கையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அடிச்சு பிடிச்சி கொடைக்கானலுக்கு வந்து போய் சேர்றாரு. இந்த தடவை அவர் கொடைக்கானல் மண்ணுக்குள்ளே என்டர் ஆகும்போது இவருக்கு ஒரு மாதிரியான நெகட்டிவான ஃபீலிங்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்போல்லாம் இவர் ஊருக்கு போகிறாரோ அப்போல்லாம் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாராம். அப்பா ஊருக்கு போகிறேன், ஜாலியாக இருக்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸு கூட என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில், ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இவர் ஊருக்குள்ளே என்டர் ஆகாரு. ஆனால் இந்த தடவை இவர் ஊருக்குள்ளே என்டர் ஆகும்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் திடீர்னு செத்துட்டா எப்படி, ஐயோ நான் செத்துட்டேன்னா என் குடும்பம் வந்து எப்படி வாழும், நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. சே இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிற, வேற மாதிரி யோசி அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்பவும் இவருடைய தாட்ஸ் எல்லாம் அதை நோக்கியே வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கொடைக்கானல் மலை ஏறுறது பஸ் எப்படி ஏறும் தெரியும் இல்லையா, அது மாதிரி ஏர்பின் பெண்டெல்லாம் போட்டு ஏறும்ல. சரி கொஞ்ச நேரம் தூங்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தூங்குறாருங்க. கரெக்டாக ஏர்பின் பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு திரும்புதுங்க. பஸ்ஸு திரும்பும்போது இவருக்கு ஒரு ஜர்க்கில் வந்து இவருக்கு முழிப்பு வந்துடுதுங்க. முழிப்பு வந்த உடனே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்படியே பஸ்ஸு மேலே இருந்து இப்படியே சுருகிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தோணுது. ஐயோ என்னடா இது இப்படியே திங்கிங் வந்துக்கிட்டு இருக்காடா, இந்த திங்கிங் எப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்னென்னமோ டைவர்ட் பண்ணுறாரு. புதுசாக அப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது இந்த மாதிரிலாம் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இவரே வந்து டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவருடைய தாட்ஸை டைவர்ட் பண்ணவே முடியல. சாமி எப்படியாவது நம்மளுடைய ஊருக்கு போய் சேர்ந்தா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஊருக்கு போய் சேர்றாரு. பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாரு. இறங்கின உடனே இவரை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வர்றாரு. ஒரு அகோரி பாபா மாதிரி இருக்கிறாருங்க அவர் பார்க்குறதுக்கு. ஆனால் எக்ஸாக்டாக அகோரி கிடையாது, ஆனால் அகோரி பாபா மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு. அவர் ரொம்பவும் அழுக்கான உடைகள் வந்து அணிஞ்சிருக்காரு. அவர் நேராக வர்றாருங்க. வந்துட்டு உன்னுடைய நேரம் வந்துருச்சு
அவ்வளோதான் அப்படின்ட்டு கம்முன்னு போயினே இருக்காரு. இவருக்கு ஒன்றும் புரியல. யோ என்னையா நீ நேராக வந்த, உன்னோட நேரம் வந்துருச்சு அவ்வளோதான்னு சொல்கிற, என்ன சொல்கிறேன்ட்டு இவர் பின்னாடியே போயிருக்காரு. அந்த பாபா கிட்ட என்ன சொன்னீங்க, என்ன நேரம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு கேட்குறாரு. உன்னோட நேரம் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர் பாட்டு நடந்து போகிறாரு. ராமுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, பஸ்ஸில் வரும்போது ரொம்ப நெகட்டிவான தாட்ஸு, இங்கே வந்தால் இந்த பாபா வந்து உன்னோட நேரம் வந்துருச்சுன்றாரு, என்ன நேரம் வந்துருச்சு எதுக்கு வந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதே மனக்குழப்பத்தோட இவருடைய வீட்டை நோக்கி நடந்து போகிறாரு. வீட்டை நோக்கி நடந்து போகும்போது வீட்டில் ஒரே கூட்டம், ஜேஜன்னு கூட்டம். என்னடா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தா உள்ளே எல்லாருமே அழுகுறாங்க. என்னடா தாத்தா என்னடா ஆச்சுன்னு உள்ளே போய் பார்த்தா தாத்தா வந்து இறந்துட்டாருங்க. தாத்தா இறந்து போனது இவருக்கு இன்னொரு சோகம். ஸோ தாத்தா இறந்து போனால் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. வீடே வந்து சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லைவ்லியான ஒரு பர்சனாக, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பாராம். அந்த மாதிரி ஒரு பர்சன் இறந்து போயிட்டா வந்து வீடே வந்து ரொம்ப கலை இழந்த மாதிரி ஆகிடும் இல்லையா. எல்லாருமே சைலண்ட்டாக சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்துருக்காரு. வீட்டில் சமைக்கல, சரி ஒரு போயிட்டு சாப்பாடு வெளியே வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுருக்காரு. சாப்பிட வச்சுட்டு அரௌண்ட் ஒரு 9:30 மணி அளவில் இவர் வந்து பார்த்திங்கன்னா போய் தூங்குறதுக்கு போயிருக்காருங்க. அந்த டைமில் இவருக்கு ஃபோன் எல்லாம் கிடையாது. ஃபோன் இருந்தாலாவது ஃபோன் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கடலை போட்டுன்னு இருப்பார். ஃபோனும் கிடையாது. சரி கம்முன்னு போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 9:30 மணிக்கு படுக்கிறாருங்க. ஊரே சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் ஒரு சின்ன பகுதி அப்படின்றாங்க. ஊரே பயங்கர சைலண்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிற டைமில் திடீர்னு ஒருத்தன் பயங்கரமாக கத்துற மாதிரி சவுண்டு, அப்படின்னு கத்தி கதற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. இவருக்கு ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா இது இந்த டைமில் யாரா கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாரு. வெளியே போய் பார்த்தா ரோட்டில் யாருமே கிடையாது, காலியாக இருக்குது. எல்லா வீடுகளும் பூட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது, லைட் எங்கேயுமே போடலை. ஆனால் இந்த கத்துற சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கே, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. சரி திரும்பியும் போய் படுக்கிறாரு. திரும்பியும் வந்து அப்படின்னு கத்துற மாதிரி சவுண்டு கத்திட்டு, என்னை விட்டுரு நான் வரமாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வந்து கேட்குது. இதை கேட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா காலையிலேருந்து நடக்கிற விஷயங்கள்லாம் இதே தான். வரமாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. காலையில் ஒரு பாபா உன்னோட டைம் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது ரெண்டுத்தையும் ஒரு ரிலேட் பண்ணி பார்க்குறாருங்க. ரிலேட் பண்ணி பார்த்துட்டு ராம் என்ன பண்ணுறாருன்னா, சரி அம்மாவை போய் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை எழுப்புறாரு. அவங்க அம்மாவை எழுப்புனா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இந்த மாதிரி ஒரு மாதிரி கத்துற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கேம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எங்கப்பா கத்துற சவுண்டு கேட்குது? அம்மா இப்போ கூட கத்துற சவுண்டு கேட்குதேம்மா, இந்த மாதிரி காதெல்லாம் எனக்கு வலிக்குதுமா, அவ்வளோ சவுண்டாக கத்துறாங்கம்மா அப்படின்னா. எனக்கு எதுவுமே கேட்கலையாப்பான்றாங்க. இப்போ அவருக்கு செம்ம ஷாக்கு. என்னடா எனக்கு சவுண்டு கேட்குது, இவ்வளோ சவுண்டாக கேட்குது, ஆனால் அம்மாவுக்கு கேட்கலன்றாங்களே, ஒருவேளை தூக்கத்தில் இருக்கிறாங்களோ, தூக்க கலக்கத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுக்கிறாருங்க. படுத்தா அன்றைக்கி நைட்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கத்துற சவுண்டு, என்னை விட்டுட்டு போ, நான் வரமாட்டேன், உனக்காக ஒரு ஆள் நான் ரெடி பண்ணுறேன், நான் வரமாட்டேன், அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கத்துற சவுண்டு. என்னடா இது இவ்வளோ கத்துற சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவருடைய ஃப்ரெண்டு கோகுல் இருக்கார் இல்லையா, கோகுலை போய் மீட் பண்ணுறாருங்க. கோகுலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், எப்பயுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். எப்பயுமே அவருடைய தம்பி கௌதம் வந்து பார்த்திங்கன்னா கூடயே இருப்பாராம். ஸோ கோகுலை போயிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு கோகுல் என்னடா ரொம்ப டல்லாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மச்சான், கடந்த ஒரு மாதமாக வந்து எதுவுமே சரியில்லடா, ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் சொல்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோகுல் இன்னொரு சேட் ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. என் கௌதம் என் தம்பி தெரியும் இல்லையா, அவன் வந்து என்ன பிரச்சனைனே தெரில, திடீர்னு ஒரு மாதமாக நைட்டெல்லாம் கத்த ஆரம்பிக்கிறான், ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். நாங்களும் நிறையா கோயில்களுக்கு போயிட்டு அவனுக்கு வந்து மந்திரிச்செல்லாம் விட்டோம், எவ்வளோ மந்திரிச்சு விட்டோம், அவன் சரியாகவே மாட்டேங்கிறான், அந்த மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புலங்க. இதை கேட்ட உடனே ராம் கேட்குறாரு, அப்போ நைட்டு கத்துனது கௌதமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா, நைட்டு ஃபுல்லாக அவன் கத்துவான்டா. காலையில் ஆனால் அவன் வந்து சைலண்ட்டாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான், கம்முன்னு உட்காந்துருப்பான். நம்ம போய் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான், எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். ஒரு மாதமாக அவன் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கடா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கோகுல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய் என்னடா நீ சொல்கிற, நான் கௌதமை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். டேய் கௌதம் வந்து யாருமே புதுசாக வந்து பார்க்க மாட்டான்டா, யாராவது புதுசாக அவனை பார்க்க வந்தாலே அவங்கள போய் அடிக்கிறதுக்கு போகிறான், ரொம்ப வயலண்ட்டாக இருக்கான்டா, வேணாம் அப்படின்னு சொல்லி கோகுல் சொல்கிறாரு. டேய் புதுசாக வந்தாதானா, நான் சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்டு இருக்கேன்டா, எப்படிடா என்ன பார்த்து இது மாதிரி பண்ணுவான், வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமும் கோகுலும் கௌதமை பார்க்குறதுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே
வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரகாசமாக இருக்குமா அவங்க வீடு. ஆனால் வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு விதமான துர்நாற்றம் ராமுக்கு வந்து ஃபீல் பண்ணிருக்கு. என்னடா இவ்வளோ நாத்தடிக்குதுன்னு. அது இந்த கௌதம் இருக்கான்ல, அவன் ஒரு ரூம்லேருந்து தாண்டா, ரூமை க்ளீன் பண்ணியே 1 மாதம் ஆகுதுடா, அவன் என்ன பண்ணுறானே தெரில, லைட் கூட போட மாட்டான், எல்லா ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டான்டா, மூடி டார்க்கான அட்மாஸ்ஃபியரில் தாண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. பயந்துக்கிட்டே ராம் அண்ட் கோகுல் 2 பேரும் கௌதமுடைய ரூமுக்குள்ளே போகிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணோன்னா குபீர்னு அப்படி நாத்தடிக்குது. என்னடா இது இவ்வளோ நாத்தடிக்குது, ஜன்னல்கள்லாம் ஓப்பன் பண்ணுறா அப்படின்றாரு. டேய் ஜன்னல்லாம் எங்கடா ஓப்பன் பண்ணால் அவன் அடிக்கிறதுக்கு வருவான்டா, வேணாடா எனக்கு பயமாக இருக்குது, நான் பண்ணல அப்படின்னு சொல்லி கோகுல் வந்து பயப்படுறாரு. சரி இருடா நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாரு. ஜன்னலை ஓப்பன் பண்ண உடனே ஜன்னலுக்கு வெளியிருந்து இந்த வௌவால்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, வௌவால்கள்லாம் படபடன்னு பறந்து போகுதுங்க. இதை பார்த்த உடனே என்னடா இது வீட்டுக்கு இப்போ வெளியே எப்படா இவ்வளோ வௌவால் கூட்டம் அப்படின்னா, என்னன்னே தெரிலடா, எனக்கு என்னென்னமோ நடக்குதுடா, ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லும்போது, வந்துட்டியா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கத்துறான். என்னடா இது கௌதம் கத்துறானேன்னு சொல்லிட்டு ராமும் கோகுலும் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அப்படியே வந்து இந்த சந்திரமுகி படத்தில் வந்து ஜோதிகா அப்படியே தட்டிக்கின்னு சிரிப்பாங்க இல்லையா லாஸ்ட் சீனில், அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கால் தொடையெல்லாம் தட்டிக்கிட்டு, வந்துட்டியா வந்துட்டியா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் வெளியே வந்துடுவேன், நீ மாட்டிப்பேன் நீ தான் பிரச்சனை மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கௌதம் ரொம்ப இதுவாக பண்ணுறாப்புல. இதை பார்த்த உடனே ராமுக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்குது. என்னடா சின்ன பையன், ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 22 வயசு இருக்கும், கௌதமுக்கு வந்து ஒரு 15 வயசு தான் இருக்குங்க. ஸோ அந்த 15 வயசு பையனை பார்த்து இவர் அப்படியே நடுங்கிறாரு, டக. ஐயோ என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறானே, சரி அவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பக்கத்தில் போகிறாரு. டேய் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு. யார் கையை? ராம் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. டேய் இல்லைடா தம்பி மாதிரிடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாருங்க. யார் பக்கத்தில் போனாலுமே கௌதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைலண்ட்டாக அவங்கள அடிக்கிறதுக்காக போவாங்களாம். ஆனால் அன்னைக்கு ராம் வந்து கௌதம் பக்கத்தில் போகும்போது அடிக்கிறதுக்காக போலங்க, எகிரி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாருங்க. ராமை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காருங்க. என்னடா டேய் விட்றா எனக்கு வலிக்குதுறான்றாரு. விட மாட்டேன்டா உன்னை விட்டானா நாங்காலி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் ராம் ஐயோ தபோ திபோன்னு கத்துறதுக்கு இவர் கோகுல் வந்து போயிட்டு அவங்க அப்பா அம்மா, ராமோடைய அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கௌதம் கிட்டேருந்து ராமை பிரித்து வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போன உடனே ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஷாக் ஆன ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு. போய் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாருங்க அவருடைய வீட்டில். அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க, ஏன்டா நீ அங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நைட்டெல்லாம் எனக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது, நீ வந்து உன்னை எழுப்புனா உன்கிட்ட கேட்டேன், சவுண்டு கேட்கலன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது, எனக்கு தெரியும் உனக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தான் சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் சவுண்டு கேட்குது இங்கேருந்து தான் கேட்குது, அதுலேயும் கௌதமுக்கு தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், நீ நைட்டே வந்து போயிருப்ப, நீ போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி சொன்னேன், நீ என்னடான்னா காலையில் போயிட்டு அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, இப்போது ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா வந்து தொலைய போதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. சரிம்மா என்னதாம்மா ஆச்சு அந்த பையனுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தெரிலப்பா ஒரு நாள் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே வெளியே போயிருக்கானுங்க, வெளியே போயிட்டு ஏதோ ஒரு சேலஞ்சுன்னு சொல்லி சுடுகாட்டுக்குள்ளே போயிருக்கானுங்க, சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டு இவனுங்க வெளியே வந்திருக்கானுங்க, அதுலேருந்து தான் அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, பேய் பிடிச்சிட்ருக்கு அப்படின்றாங்க. ஆனால் பேய் பிடிச்ச மாதிரி அவன் நடந்துக்கலையாம்மா, அவன் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனால் பேய் பிடிச்சிருக்கா என்னென்னலாம் தெரியல, ஆனால் ரொம்ப வியர்டாக இருக்குது அவன் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து சொல்கிறாரு. என்ன வியர்டாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைப்பா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோதான், அவன் வேறு உன்னை கட்டி பிடிச்சோன்னா எனக்கு கொலையெல்லாம் நடுங்கிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுகிறாங்க. சரிம்மா அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சைலண்ட் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அவருடைய ஃப்ரெண்டு கோகுல் இருக்கார் இல்லையா, அவரை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு டேய் நான் கௌதமை பற்றி யோசித்தேன், எனக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குடா, அந்த கௌதமை எப்படிடா சரிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறாரு. யார்கிட்ட? கோகுல்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கோகுல் சொல்கிறாரு, இல்லைடா அவன் கடைசியில் அந்த சுடுகாட்டுக்கு போகும்போது தான் ஒரு பிரச்சனை ஆச்சு, அந்த மாதிரி நம்மளும் அந்த சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டு வருவோமா, அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும், இல்லை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு முறையாவது தெரியலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் போடா சுடுகாட்டுக்கெல்லாம் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்கிறார். டேய் எனக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா வாடா அப்படின்னா, டேய் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான்டா, வீட்டுக்கு வந்ததுக்கே அம்மா வந்து பயங்கரமாக திட்டினாங்க, இப்போ சுடுகாட்டுக்கு வரேன்னு சொன்னால் அவ்வளோதான்டா கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறாரு. டேய் சொல்லாமல் போகலான்டா, இன்றைக்கி நைட்டு போகலான்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு கோகுல். சரிடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமும் கோகுலும் அன்றைக்கி நைட்டு சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க.
கரெக்டாக நைட்டு ஒரு 11 மணிக்கு சைலண்ட்டாக கோகுல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வண்டி எடுத்து வந்து வெளியே நிற்கிறாரு. ராமுமே எல்லாருமே தூங்கிடுறாங்க அவங்க வீட்டில். எல்லோரும் தூங்கிட்டதுக்கப்புறம் மெதுவாக அவர் எஞ்சி வெளியே வராருங்க. வெளியே வந்து 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு சுடுகாட்டுக்கு வந்து போகிறாங்க. கரெக்டாக சுடுகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து இந்த அகோரி பாபா மாதிரி ஒருத்தர் பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒருத்தன் வந்து உட்காந்து ஏதோ ஒரு பூஜை மாதிரி ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் நைட் டைமில் உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் போயிருக்காங்க. 2 பேரும் போயிருக்காங்க உள்ளே. போயிட்டு அப்படியே பார்க்கும்போது உங்களுக்காக தான் இந்த பூஜையை ஆரம்பித்தேன், உட்காரு அப்படின்றாப்புல. என்னடா இவன் வந்த உடனே உட்காரு அப்படின்றானே அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பட்டு பயந்துட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. கோகுலும் ராமும். நீங்கள் போனீங்க அப்படின்னா ரத்தம் கக்கி சாவீங்க அப்படின்றான் அந்த ஆள். டேய் என்னடா உள்ளே வந்தது ஒரு தப்பா, போனால் ரத்தம் கக்கி சாவ, உட்காரியா இல்லையா அப்படின்றான். சரி சரி நான் உட்காடுறேன் அப்படின்ட்டு பயத்துலேயே அவங்க 2 பேரும் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே அந்த ஆள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், உன் தம்பி தானே பிரச்சனையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கோகுல்கிட்ட கேட்குறாப்புல. ஆமாம் தம்பி தான் பிரச்சனையில் இருக்கான், அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம வரது யாருக்குமே தெரியாது, யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை, எப்படி இந்த ஆளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. சரி அப்படியே உட்காடுறாங்க. அந்த ஆள் ஏதோ பூஜை பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு கோழி எடுக்கிறான். பூஜைலாம் பண்ணிவிட்டு அந்த கோழியை எடுத்து அப்படியே கையிலேயே கழுத்தை வந்து பிக்கிறாங்க. பிச்சுட்டு கழுத்தை இந்த பக்கம் தூக்கி போட்டு உடம்பை இந்த பக்கம் தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு எழுந்து போ, எல்லாம் முடிஞ்சிருச்சு, போ, உன் தம்பி சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. என்னடா இது தம்பி சரியாயிடுவான்னு வேறு சொல்கிறானே, சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வராங்க. கிளம்பி இவங்க வந்தால் ஃபஸ்ட்டு கோகுலுடைய வீட்டுக்கு தான் வராங்க. கோகுலுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே கோகுலுடைய வீட்டில் வந்து லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. என்னடா எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு சொல்லி தான் நம்ம வெளியே வந்தோம், லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கதவை மெதுவாக திறந்து உள்ளே போனால் கௌதம் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சோஃபாவில் உட்காந்துட்டு அண்ணா எங்கண்ணா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இந்த அண்ணா எங்கண்ணா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செம்ம சந்தோஷம் கோகுலுக்கு. டேய் என்னை அண்ணான்னு கூப்பிட்டே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுதுடா, நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ராமை பார்த்து கௌதம், அண்ணா நீங்கள் எப்போ நான் வந்தீங்க ஊரில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக வந்து பேசுகிறாரு. இந்த நார்மலாக பேசின உடனே 2 பேருக்கும் செம்ம சந்தோஷம். பரவாயில்லடாப்பா, பையன் சரியாயிட்டான்டா, பிரச்சனை இல்லைடா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் பையன் சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டுக்கு போகிறாருங்க. நிம்மதியாக இன்றைக்கி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அவ்வளோ சைலன்ஸ் வெளியே, ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸு. அமைதிக்கு பின்னாடி தான் புயல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ நடக்க போகுது. இவர் வந்து பின் ட்ராப் சைலன்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக கண்ணை மூடுறாருங்க. கண்ணை மூடின உடனே இவருக்கு ஒரு கனவு வருது. கனவில் என்ன தெரியுமா வருது, இவர் அந்த சுடுகாட்டில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யார்? ராம் சுடுகாட்டில் ஒரு சமாதி மேலே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ராம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னா, காலையில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு அகோரி பாபாவை பார்த்தார் இல்லையா, அந்த அகோரி பாபா மாதிரியே இருக்கார் ராம். அதே மாதிரி ஒரு உடையில், அதே மாதிரி ஒரு தோற்றத்தில், உடம்பு முழுக்க வந்து விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு அப்படியே மண்டையோட கையில் வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே அப்படியே டங் 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 தட்டிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அந்த கனவுல பார்க்குறாரு. அப்படி தட்டிக்கிட்டே இருக்கும்போது இப்படி முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா இவர் கண்ணு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இறந்து போன மனிதர்கள் வந்து வராங்க. அந்த இறந்து போனவர்கள் யாருன்னா இவருக்கு தெரிஞ்ச ஆட்களே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இறந்து போனாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் தெரியும் இவருக்கு சின்ன வயசில், அவங்க கூடலாம் பழகியிருக்காரு. ஆனால் அவங்கள பார்க்க வராத இறந்து போயிட்டாங்கல்ல. ஸோ அவங்கள பற்றி எதுவுமே பேசலை. அவங்களுடைய ஞாபகம் இவருக்கு இருக்கக்கூடாது. நைட்டில் கனவுல எப்போ வருவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே படுத்தோம் அப்படின்னா கனவுல அவங்க வர்றது ஒரு சகஜமான விஷயம். ஆனால் 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்கலாம் இவருடைய கனவுல வராங்க. வந்துட்டு இவர்கிட்ட ரொம்ப அழுகுறாங்க, அழுதுட்டு மன்றாடுறாங்க, எங்கள் கூட வந்துரு, நாங்கள் இங்கே ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கோம், வந்துருன்றாங்க. அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவர் உடம்பெல்லாம் அப்படியே ஆடுது. இவர் கத்துறாரு. இவர் கத்துறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மட்டும்தான் கேட்குது, வெளியே யாருக்கும் கேட்கல. இவர் பயங்கரமாக கத்துறாருங்க. கத்திட்டு அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்து உட்கார்றாரு. அப்படியே முகம்லாம் வேர்த்து கொட்டி இருக்குது. அப்படியே கத்தி உடம்புக்கெல்லாம் சில்லுன்னு இருக்குது. அப்படியே நடுங்குது. இவருடைய கையை எடுத்து பார்க்குறாரு, கையை வந்து நடுங்கிக்கிட்டு இருக்குது. இப்படி அந்த கை நடுக்கம் கூட இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னன்னா இது இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா முகம்லாம் தொடச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு திரும்பியும் படுக்கிறாருங்க. படுத்தா தூக்கம் வரல. சரி திரும்பியும் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி யோசிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக கண்ணு சொக்குது. சரி கண்ணு சொக்குதே, நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிக்கிட்டே இருக்காருங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும்
ஒரு 2 உருவம், ஒரு அமானுஷமான உருவம் இவருடைய கனவுல வருது. அதே சுடுகாட்டில் இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த தடவை அகோரி பாபா வேடத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லை, ராமாவே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது வந்துடுறா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி சருன்னு இருக்குதுங்க. இந்த தடவை கத்துறாரு பாருங்க. இவர் கத்துன கத்துல அவங்க அம்மா அப்பா 2 பேரும் தெரிச்சு ஓடி வராங்க. என்னடா ஆச்சு என்னம்மா, அம்மா எனக்கு இது மாதிரிலாம் என்னென்னமோ நடக்குதுமா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா ஒன்றும் கவலைப்படாத சாமி, நான் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி விபூதியில் இட்டுட்டு அன்றைக்கி நைட்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கூடயே இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரூமில் இருக்கிற வெளிச்சம் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளோ வெளிச்சமாக இருக்கே, இந்த ரூமில் வெளிச்சம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜன்னலை மூடுறாரு. ஜன்னலை மூடிட்டு இவருடைய கதவை மூடுறாரு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா தராங்க. சாப்பாடை விசிறி அடிக்கிறாரு. இது எல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. பையன் ஏதோ பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு போயிட்டு கோகுலை போய் மீட் பண்ணுறாங்க. டே என்னடா இங்கே வாடா அப்படின்றாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொன்னேன். ஆண்டி எனக்குமே இந்த மாதிரிலாம் கனவு வந்துக்கிட்டு இருக்கு ஆண்டி, நேற்று நைட்லேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோகுல் சொல்கிறாப்புல. என்னடா சொல்கிற, எங்கடா போனீங்க, என்னடா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னும்போது, இல்லை கௌதமை சரி பண்ணணும், அந்த சுடுகாட்டில் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, சரி அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்தது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கேன்ட்டு. இப்போ கௌதம் சரி ஆகிட்டான், அவன் பாட்டு விளையாடிட்டு இருக்கான் ஜாலியாக. டே அவன் பாட்டுக்கு நல்லா விளையாடிட்டு இருக்கானடா, என் புள்ள நல்லா நடந்துக்கிட்டு இருந்தவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போகும்போது உள்ள ராம் வந்து பார்த்திங்கன்னா அவன் மாதிரி ஆக்ரோஷமான ஒரு நிலையில் அப்படியே பயங்கரமாக தாண்டவம் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாண்டவம் ஆடிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மண்டையோட மாலை எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாருன்னு தெரில, மண்டையோட மாலையை வந்து போட்டுக்கிட்டு அந்த மாலையெல்லாம் சுற்றிக்கிட்டு அப்படியே டங்னு ஆடின்னு இருக்காருங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா அழுகுறாங்க. அப்படியே கோகுலுக்கே பயங்கர ஷாக் ஆகுது. டேய் எப்படின்னு கண்ட்ரோல் பண்ண போன கோகுல் சும்மா இல்லைங்க, அவரும் அந்த மண்டையோட மாலையை தூக்கி மாட்டிக்கிறாரு, அவரும் சேர்ந்து ஆடுறாரு. டேய் என்னடா 2 பேரும் ஆடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வர்றாரு. அப்புறம் கோகுலோடைய வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா வராங்க. சரி இது எப்படியாவது சரிப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டில் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பார்த்தா அந்த பாபா யார் எங்கே எதுவுமே தெரியல. அந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றதுக்கு உண்டான சூடும் கூட கிடையாதுங்க. சரி இவங்களை எப்படியாவது சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2-3 மாதங்களுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அலையாத கோயில்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ கோயில்களுக்கு அலைஞ்சு கடைசியில் இவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ஹனுமான் டெம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா, மெஹந்திப்பூர் பாலாஜி டெம்பிள். ஸோ அந்த மெஹந்திப்பூர் பாலாஜி டெம்பிளுக்கு போனால் சரியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க இவங்ககிட்ட. ஸோ இவங்க வந்து 2 பேரையும் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க 3 மாதம் கழிச்சு. அந்த மெஹந்திப்பூர் பாலாஜி டெம்பிளில் கிட்டத்தட்ட 1 வாரம் வந்து இவங்களுக்கு அந்த பேயோட்டம் சடங்குகள்லாம் நடந்திருக்குங்க. அந்த 1 வாரம் கழித்து தான் இவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாக்கள் எல்லாம் இறங்கியிருக்கு. இவங்களுக்கு கனவுல வர தாட்ஸ் எல்லாமே வந்து வராமல் இருந்திருக்கு. 1 வாரம் கழித்து தான் ராமும் கோகுலமாக வெளியே வராங்க. அந்த கோயிலேருந்து வெளியே வந்துட்டு ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகுறாங்க. ஸோ அவங்க கோயிலில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கோயிலை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது திரும்பி பார்க்காம போயினே இருங்க. உங்களை யாராவது கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா திரும்பி மட்டும் பார்த்துறாதீங்க, போயினே இருங்க. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி உங்கள் கூட வந்துடும். அதுக்கப்புறம் ஏன் திரும்பி பார்க்குறாங்க, திரும்பி பார்க்காம வந்திருக்காங்க. இதுக்கு இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 22 வருடங்கள் ஆயிடுச்சாங்க. இந்த 22 வருடங்களில் இவர் இந்த அளவுக்கு ஒரு பயந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த 22 வருடங்களாக யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எனக்கே வந்து ரொம்ப கிரேசியான ஒரு ஸ்டோரியாக தான் இருந்தது. ஸோ நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தானே, ஆனால் ஹெல்ப் பண்ணுறதன் மூலியமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நீங்கள் தப்பிப்பீங்க அப்படின்ற ஒரு ஃபன்னான ஒரு கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.